பாருங்க, உங்க பிரச்சனை எழுத்துல என்கிட்ட சண்டைக்கு வருது, அது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க 2 பேரும் உறவுக்கும் நல்லது இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, நான் ரத்னா மேடம் கிட்ட உரிமையோட பேசுறது எல்லாமே நாங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்கிற உரிமையில தான். ஆனா நீங்க அவங்கள மனசார லவ் பண்ண ஒரு மனுஷன். இப்ப வரைக்கும் ரத்னா மேடம் தான் வேணும்னு உங்க மனசு தவிக்குது இல்ல? இந்த மாதிரியா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டீசெண்டா இருந்தா மட்டும் அவன் என்ன மன்னிச்சிருவாளா என்ன? இங்க பாருங்க வங்கி, நிச்சயமா மன்னிப்பாங்க, நம்புங்க. உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க மேல இருக்கிற கோவத்துல உங்க அம்மா கதவை பூட்டிட்டாங்க. உடனே நீங்க சரின்னு விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, திறக்கிற வரைக்கும் தட்டுவீங்கல்ல? அம்புட்டு பொறுமெல்லாம் எனக்கு கிடையாதுடா, நான் உடைச்சே திறப்பேன்டா. அப்ப எல்லாம் கெட்டுதான் போகும் பிரதர். இங்க பாருங்க, ரத்னாவோட மனசு உங்களோடது. ரத்னா அவங்க மனசு பூட்டி வச்சிருக்காங்க. அதை தட்டி திறக்கிறதா புத்திசாலித்தனம். உடைச்சு திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் அவங்க மனசுக்குள்ள நீங்க போகவே முடியாது சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு இப்படி அடுத்தவங்களை அடிச்சா ஏதாவது தீர்வு கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. சட்டையை பிடிச்சு சண்டைக்கு வாடன்னு கூப்பிடுற, எதிர்த்து சண்டை போட துப்பு இல்லாம வாயாலே வட சுடுறியா? இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என்னது இந்த வாடியில விளக்கணிய ஊத்தி வச்சிட்டாளா? இவன் செத்தா சாவட்டும் இந்த வழுக்கு வழுக்குது. கிளி சிவபல விழுந்துட்டியா? என்னது காலு பாம்பு மாதிரி நெல்லி. பாடா, எந்த மனுஷன் தான் விழுந்தாரா? ஹிலே, நான் கூட நீதான் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு இல்லையா சிவபாலா? இங்க கட்டின புருஷன் கீழே விழுந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வீணா போயிட்டு வந்தா முக்கியமா போயிட்டானே. இந்த கைய கொஞ்சம் புடியே. ஹிலே சிவபாலா, அந்த மனுஷனோட புத்தி எனக்கு நல்லா தெரியும். கைய புடிச்சு தூக்க சொல்லிட்டு என்னை இழுத்து இவர் கீழே தள்ளி விட்டுருவாரு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப முதுகு வலியில, நீ போய் தூக்கி விட அவரை. சரி. சனியன என்ன பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய? வந்து தூக்கி விட வேண்டியது தானே? ஐயா வந்துட்டீங்க, வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. ஐயா கொஞ்சம் மெதுவா. பாத்தியா பாத்தியா ஐயா, கால் எதுவும் அடிபட்டுச்சு ஐயா? ஐயோ பாவம் அத்தை, மாமாவை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. எனக்கு போட்டு வச்ச காப்பியையும் மாமாவுக்கே கொடு. கனி பாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு காத்துட்டு இருப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். சரி வரேன். சரிட்டி, வரே சிவபாலா. மாமா வாரேன். ஏண்டி வீரா, இந்த வெயில நடந்தா போற? இருல, நான் வண்டியில டிராப் பண்றேன். மா, இவளை டிராப் பண்ணிட்டு வந்து நான் ஃபேன் எல்லாம் துடைக்கிறேன். நான் வரேம்மா. சரில, போயிட்டு வா. பா வீரா. ஐயா மறுபடியுமா? பாக்கியா கரைச்சு வச்ச சோப்பு தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. எல்லாம் இந்த மனுஷன் செய்த வேலை. ஆண்டவன் இம்புட்டு பெரிய கண்ணை கொடுத்திருக்கான், ஆனா மூளையை கொடுக்காம விட்டுட்டான். இப்ப சொல்லிட்டு போனால அந்த காப்பி தண்ணியாவது எனக்கு கொடுக்க கூடாதா? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சோப்பு தண்ணிய உடனே துடைக்கலனா நீங்க மறுபடியும் வலிக்கு விழுந்து இடுப்ப உடைச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? ஏன்டி உனக்கு என் மேல அம்புட்டு அக்கறையா? ஆமா, பெரிய அக்கறை. நீங்க இடுப்ப உடைச்சுக்கிட்டா படுக்கையில போட்டு பண்டுவம் பாக்குறது யாரு? நான் தானே. அதுக்குதான் அக்கறையாமல அக்கறை ரொம்ப தான். நான் போய் மாப்ப எடுத்துட்டு வந்து துடைக்கிறேன். இல்ல சனியா ஐயா, இவ இம்பிட்டு பேசினாலே நான் கழுத்த அறுபட்டு ஆஸ்பத்திரியில கடந்த போது இவ கிட்டே வரல. ஒண்ணு கவனிச்சியாலே, அந்த ஆண்டவன் கரெக்டா கண்காணிச்சு இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு இவங்களுக்காகவே அனுப்பி வச்சிருக்கான். ஐயோ, மசங்க வேற ஆரம்பிச்சிருச்சு. காட்டு வேலை முடிஞ்சு வரிசையா ஒவ்வொரு கிழவியா வரப்போகுது. வெத்தலை வெத்தலைன்னு கேட்டு உசுர வாங்குவாங்களே. இன்னும் இந்த வெள்ள பாண்டியன வெத்தலை கொண்டு வராம இருக்கு. ஐயோ, என்னத்த செய்ய? மாமா, ஒரு நிமிஷம் கடையை பாத்துக்கங்க. நான் வரசா போய் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஏட்டி இசக்கி வீர சாவி எங்கிட்டி வச்ச? செயின் அவுத்து வைக்கலானா சாவியை காணோம். ஏட்டி சாவி இருக்கே, நீ வேலையை பாரு. சில மத்தவன் செஞ்சாத்தாலே அது அநியாயம். உன்கிட்டதான் லைசன்ஸ் இருக்கே, புருஷங்கிற லைசன்ஸ். நீ செஞ்ச சட்டப்படி அது சரிதான்ல. அவளை முதல்ல நீ பொண்டாட்டிய ஆக்கு, புறவ தானா உன் வழிக்கு வருவா.